அரசாங்கம் தங்களுடைய கடமையை தாங்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை முறையாக செய்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த என்ஜிஓக்களின் பங்களிப்பு தேவையில்லை. அரசாங்கம் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொருவரையும் அந்த மாற்றம் எடுப்பதும் போது அவங்களை சார்ந்தவர்கள், அவங்க விருப்பப்பட்டவங்களை அவங்க அரவணைச்சுக்குவாங்க. அப்ப நம்ம அந்த அந்த கேங், அந்த குரூப்ல நம்ம இல்லாட்டி நம்ம கொஞ்சம் ஒதுக்கப்படுவோம். தமிழ் பள்ளிகளுக்கு ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் 990 மில்லியனுக்கு மேல கொடுக்கப்பட்டது. பெரிய நஜீப் காலகட்டத்தில் இந்த பணம் கொடுக்கப்பட்டது. இவனுங்கெல்லாம் அரசாங்கத்தில் நிறைய பணத்தை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு செய்கிறானுங்க. சொல்லையா இவ்வளோ பணத்தை வாங்கினீங்களே, என்ன செஞ்சீங்கன்ட்டு. ஏன்னா இந்த செடி ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் புதிதாக நிறைய என்ஜிஓக்கள் பதிவு பெற்றன. அன்பார்ந்த நேயர்களுக்கும் டிக்டாக்கின் ஃபாலோவர்ஸ், குறிப்பாக நம்மளுடைய அக்னி இயக்கத்தின் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன ஒரு தலைப்போட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பள்ளியின் வளர்ச்சிக்கு என்ஜிஓக்களுடைய பங்கு, இதுதான் தலைப்பு. அதை தொட்டு பேசணும் அப்படின்னா என்ஜிஓவின் தலைவராக இருந்த ஒருவரிடமிருந்து தான் நாம் நிறைய பதிலை எடுக்க வேண்டும். அப்படிதான் இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான பிரமுகர் வந்திருக்கின்றார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜீவா. தமிழ் பள்ளியின் வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதில் நிறைய என்ஜிஓக்கள் அவங்களுடைய சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ் அறவாரியம் அப்படின்னு சொல்லிட்டாலே மொழிக்கும் சரி, அதே போல் தமிழ் பள்ளிக்கும் சரி நிறைய பங்கு வகிச்சிருக்கிறாங்க, நிறைய சேவை கொடுத்துருக்கிறாங்க, நிறைய மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த வகையில் கடந்த நீங்களும் முன்னாள் தலைவராக இருந்திருக்கீங்க. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களுடைய முதல்ல நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, என்ன மாதிரியான துறையில் இருக்கிறீங்க அப்படின்றத நேருக்காக சொல்லுங்கள். ஓகே, முதல்ல அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஒரு 1987ஆம் ஆண்டு மலாயா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறை பட்டதாரி. அதை தொடர்ந்து டிப்ளமா பண்டிடைக்கான்ற ஒரு வருட ஆசிரியர் பயிற்சியை மேற்கொண்டு 30 ஆண்டு காலமாக 6ஆம் படிவ மாணவர்களுக்கு பொருளாதார பாட ஆசிரியராக இருந்திருக்கின்றேன். 2018ஆம் ஆண்டில் நான் பணி ஓய்வு, சுய விருப்பத்தின் பேரில் பணி ஓய்வு பெற்றுவிட்டேன். அதற்கு முன்பு இருந்தே ஒரு சமூக இயக்கங்களில் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது. பெரிய அளவில் இல்லாட்டியும் கூட நான் இடைநிலை பள்ளி படிக்கும்போதே பட்டாளிஞ்சியா தமிழ் இளைஞர் மணிமன்றத்தில் அங்கத்தினராக சேர்ந்து அங்கே சில திட்டங்கள்லாம் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்போ முக்கியமாக என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழ் அறவாரியம் என்ற ஒரு பெரிய இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று அதை ஓரளவு அது இந்த கோவிட் காலகட்டத்தில் நான் 4 ஆண்டு அந்த பொறுப்பேற்றதுனால் பெரிய அளவில் செய்ய முடியாவிட்டாலும் கூட நான் அந்த பொறுப்பை ஏற்ற போது 2 விஷயங்களை நான் சொன்னேன். ஒன்று இந்த தமிழ் அறவாரியத்திற்கு தனியாக ஒரு பணிமனை வாங்கிவிட வேண்டும் என்று, அதை நான் நிறைவு செய்து விட்டேன். அதை விட இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, தமிழ் பள்ளிகளில் இந்த பள்ளி வாரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். அது பல காலமாக அதை சமுதாயம் தொட்டு பார்க்கவே இல்லை. ஆனால் தமிழ் அறவாரியம் 2009, 2010 ஆண்டு வாக்குல இந்த பள்ளிகளிலே வாரியங்கள் அமைக்கும் பணியை தொடங்கினார்கள். இந்த வாரியங்களின் தேசிய கூட்டமைப்பு, பள்ளி வாரியங்களின் ஒருங்கிணைப்பு குழுவை என்னுடைய காலகட்டத்திலே நான் அமைத்தேன். அதன் தலைவராக இப்பொழுது முன்னாள் தலைமை ஆசிரியர் டாக்டர் ராஜமாணிக்கம் அவர்கள் இருக்கின்றார்கள். இவங்க ஏன்னா எல்லாருமே பள்ளியை சார்ந்தவர்கள். அந்த அடிப்படையில் தமிழ் பள்ளிக்கு இவர்களுடைய பங்கு மிக மிக அளப்பரியது என்று தான் சொல்ல வேண்டும். நல்லது சார், மிக்க மகிழ்ச்சி. நிறைய ஆக்கப்பூர்வமான செயல்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்போது நிறைய பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. ஏன் அப்படின்னா என்ஜிஓன்னு சொல்லிட்டாலே இன்னைக்கு மக்கள் பார்வையில் அந்த என்ஜிஓ வேற மாதிரி பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. அதுக்காக தான் குறிப்பாக உங்களை நாங்கள் இங்கே அழைச்சிருக்கிறோம். ஏன்னா உண்மையாலுமே என்ஜிஓ என்ன, என்ஜிஓடைய தாற்பயம் என்ன, கட்டமைப்பு என்ன, எப்படி இருக்கணும், ஒழுங்கமைப்புலாம் எப்படி இருக்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியல. அந்த வகையில் தமிழ் பள்ளி தமிழ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நேராக நிகழ்ச்சியில் நம்மளுடைய முக்கியமான ஒரு கேள்விக்கு நாங்கள் போக வேண்டிய சூழலில் இருக்கும். என்ன அப்படின்னா, மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மொழிகள் கொண்ட தமிழ் பள்ளிகள் இருக்கு, ஆமாம் இல்லைங்களா? இருந்தாலும் தமிழ் பள்ளி அப்படின்னு சொல்லும்போது தமிழ் பள்ளியின் கல்வி சூழல் எடுத்து பார்க்கும்போது அரசு சாரா இயக்கங்களான நீங்கள், அரசு முதலே சொன்ன மாதிரி மற்ற அமைப்புகள்லாம் இருந்தாலும் கல்வி சூழலை ஒருங்கமைக்கணும், சீர்படுத்தணுன்றதுக்காக
என்ஜிஓ நுழைவதற்கு முக்கியமான கட்டாயம் என்ன நிலவுது? ஓகே, நல்ல கேள்வி இது. உண்மையிலேயே ஒரு வரியில இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த தமிழ் கல்வியின் கட்டமைப்புக்கு என்ஜிஓக்கள் தேவையா இல்லையா என்ன கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே ஒரு வரியில பதில் சொல்ல வேண்டும்னா தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். தேவையில்லை என்று தான் சொல்லுவேன். காரணம், அரசாங்கம் தங்களுடைய கடமையை, தாங்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை முறையாக செய்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த என்ஜிஓக்களின் பங்களிப்பு தேவையில்லை. ஆனால் அது முழுமையாக இல்லாத பட்சத்தில் என்ஜிஓக்கள் மிக மிக தேவைப்படுகின்றார்கள். அதனால இதான் என்னுடைய பதில். சரி, அப்படிப்பட்ட கட்டாயம் தான் என்ன நிலவரிச்சு? எதற்காக குறிப்பாக தமிழ் அறவாரியம் இந்த என்ஜிஓ வந்துட்டு இந்த கல்வி அமைச்சோடு இணைந்து வேலை செய்வதற்குண்டான சூழல் அமைகிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு கட்டாயம் நேர்ந்தது? ஓகே, ஒரு அனுபவத்துல ஏதாவது கட்டாயம் அப்படின்னு சொல்றதை விட இதை கொஞ்சம் பொதுவா சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டும். ஒரு பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண வேண்டும்னா இந்த தீர்வுக்கான படிநிலைகள் பல்வேறு வகையில் இருக்கும். ஆனா பெரும்பாலும் எல்லா இந்த தீர்வு காணக்கூடிய நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 4 விஷயங்களை கண்டிப்பாக அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, முதலாவதாக ஐடென்டிபிகேஷன் சொல்லுவாங்க. பிரச்சனையை அடையாளம் காண வேண்டும். நிச்சயமா என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாம அந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. இப்ப நீங்க கேட்டதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இப்ப தோட்டப்புறத்துல இருந்த தமிழ் பள்ளிகள்லாம் மூடக்கூடிய அபாயம், சில பள்ளிகள் மூடிட்டாங்க. அப்ப இந்த பள்ளிகளை இடமாற்றம் செய்வதற்கு நமக்கு அடையாளம் காணணும். இது எங்க போய் இந்த பள்ளிகளை கொண்டு போகலாம். இப்ப செந்தோசால ஒரு பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல இந்தியர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்ற அடிப்படையில ஒரு அரசாங்கத்திடம் விண்ணப்பம் செய்து முறையாக கோரிக்கை விடுத்து அங்க அந்த பள்ளி உருவாகி இருக்குது. அப்ப இந்த அடிப்படை நிலையில கூட அரசாங்கத்திற்கு சில தகவலை தெரிவிக்கக்கூடிய அளவுல நம்முடைய என்ஜிஓக்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கம் தனிப்பட்ட முறையில இதுக்கு ஒரு அதிகாரியோ அல்லது இதுக்கான தனிப்பட்ட திட்டமோ கிடையாது. தமிழ் பள்ளி மூடப்படும் பள்ளி இன்னொரு இடத்துல நம்ம போய் கட்டலான்றது கிடையாது. இதை நம்ம தான் சொல்ல வேண்டும் அரசாங்கத்திற்கு. அப்ப இந்த ஐடென்டிபிகேஷன் அதுக்கு கண்டிப்பாக நம்முடைய பொது இயக்கங்கள் தேவைப்படுகின்றார்கள். அதையும் நம்ம நாட்டில் உள்ள சில பொது இயக்கங்கள் மிகவும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அது இம்ப்ளிமெண்டேஷன். அப்புறம் அடுத்தது பிளானிங் சொல்லும்போது திட்ட வரைவு. இந்த கல்வி திட்டத்தை வரைவதற்கு அரசாங்கம் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அழைப்பாங்க. நாங்களும் நிறைய தடவை போயிருக்கோம். அப்ப அடுத்த திட்டம், இப்போ ஒரு கல்வியில ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும் என்றால் எங்கள்னா அந்த பொது இயக்கங்களின் தலைவர்கள், பொது இயக்கங்களை சார்ந்தவர்களை அழைத்து அவங்களுடைய கோரிக்கை என்ன, அவங்க எப்படி பாக்குறாங்க இந்த விஷயத்த அப்படின்னு சில நேரத்துல சர்ச்சையா கூட வந்திருக்குது. ஒரு காலகட்டத்தில் இந்த ஜாவி வரும்போது ஒரு மிகப்பெரிய அடி எனக்கு விழுந்துச்சு, என் முதுகுல விழுந்தது. ஆனா அது சமுதாயம் சரியா புரிஞ்சுக்கவில்லை. பட் என்னன்னா அந்த திட்ட வரைவுக்கும் இந்த பொது மக்கள் தேவைப்படுகின்றார்கள். அப்புறம் அந்த சொன்ன ஐடென்டிபிகேஷன், பிளானிங், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த திட்டத்தை அமல்படுத்துவோம்ல, அதுக்கும் அரசாங்கம் முழுமையாக தங்களுடைய அமல் திட்டத்தை செய்வதில்லைன்னு சொல்றதை விட சில காரணங்களால் அவங்களால செய்ய முடிவதில்லை. சில பள்ளிகளுக்கு மானியம் ஒதுக்கிடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சும் அந்த பள்ளி கட்டடம் வந்திருக்காது. அப்ப அதுக்கும் பொது இயக்கங்கள் ஒரு உந்து சக்தியாக இருந்து செயல்பட வேண்டும். அப்புறம் கடைசியா எல்லாரும் சொல்ல வேண்டியதுதான் இவாலுவேஷன். சோ மதிப்பீடு. இந்த மதிப்பீடு செய்வதற்கும் பொது இயக்கங்கள் தேவை. அதாவது இந்த கல்வி கொள்கையா இருக்கட்டும், அரசாங்கத்தின் எந்த கொள்கையா இருக்கட்டும், அல்ல பள்ளி சார்ந்த மேம்பாட்டு திட்டங்களா இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பொது இயக்கங்கள் தேவை. அப்ப நீங்க எப்படி பார்த்தாலும் எல்லா படிநிலைகளிலும் இந்த பொது இயக்கங்களின் பங்கு அளப்பரியது என்று தான் சொல்ல வேண்டும். சரி சார், அப்ப பொது இயக்கங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத 4 விதமா நீங்க வரையறை கொடுத்துருக்கீங்க. இந்த 4லயும் ஒரு அந்த விஷயங்கள் எல்லாமே சரியா நடக்குதா இல்லையான்ற ஒரு பார்வையாளராகவும் இருக்கணும். அதே சமயம் அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வரணுன்றது பெரிய சவால் இல்லையா? அந்த சவாலை நீங்க எதிர்கொள்ளும் போது எப்பேற்பட்ட சிக்கல்கள் உங்களுக்கு வந்தது? அது அரசுகிட்ட இருந்து கூட வந்திருக்கலாம், இல்ல முதல்ல சொன்ன மாதிரி மக்களுக்கே குறிப்பா அந்த ஜாவி இஷ்யூன்னு சொல்லும் போது மக்களுக்கே அதுக்கு உண்டான சரியான புரிந்துணர்வு இல்லை, அதுலயும் உங்களுக்கு பலத்த அடிவட்டதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி வெவ்வேறு
வேற யாராவது இல்ல வேற ஒரு இயக்கமா கூட இருக்கலாம், அவங்க கூட உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம்? நம்ம நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அரசாங்கம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆமா. அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த மாற்றம் ஏற்படும் போது அவங்களை சார்ந்தவர்கள் அவங்க விருப்பப்பட்டவங்களை அவங்க அரவணைச்சுக்குவாங்க. அப்ப நம்ம வந்து அந்த அந்த கேங் அந்த குரூப்ல நம்ம இல்லாட்டி நம்ம வந்து கொஞ்சம் ஒதுக்கப்படுவோம். பட் எது எப்படி இருந்தாலும் தமிழ் அறவாரியம் போன்ற இயக்கங்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் அழைப்பு வந்து கொண்டு தான் இருக்கின்றது, அரசாங்கத்துடன் கலந்து ஆலோசிப்பதற்கான சில விஷயங்களை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்முடைய சமுதாயத்தோட நிலை. இப்ப ஒரு பொது இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இதை பார்த்து இன்னொருத்தனுக்கு பொறுக்காது. இது பல வருஷத்துக்கு முன்னால ஒரு அரசியல்வாதி சொன்னாரு, the enemies for Malays are non-Malays, the enemies for Chinese are non-Chinese, but the enemies for Indians are Indians அப்படின்ட்டு. அது என்னன்னா, நமக்கு நாமே தான் எதிரிகள். ஸோ இது வந்து பல காரணங்களுக்காக கூட இருக்கலாம். சில நேரங்கள்ல வந்து அரசியல் ஆதாயம் தேடுற அடிப்படையில இப்ப அவங்க வந்து இதுல மூக்க நுழைத்து செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். அப்புறம் மற்றும் சிலர் சில நேரங்கள்ல தனிப்பட்ட என்னது லாபத்திற்காக இந்த 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 விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்புறம் இன்னும் சிலர் வந்து இவங்களை பார்த்து பொறாமை, நம்ம அவனுடைய வளர்ச்சியை கண்டு என்னால ஏத்துக்க முடியலல்ல, இவன் யார் இதை செய்யறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சமுதாயத்திலேயே பல்வேறு தரப்பினரிடமிருந்து நமக்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் நினைத்து பயந்து போனோம்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளுடைய வழியை நம்மளுடைய பாதையை வகுத்து கொண்டு நாம் பாட்டுக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். புரியுது சார். நிறைய மாதிரியான சிக்கல் நெருக்கடி அதை எதிர்நோக்கியிருக்கீங்க. சரி சார், இப்போ ஸ்ட்ரெயிட்டா முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன். தமிழ் பள்ளி அப்படின்னு சொன்னா என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வசதிகளுக்கு வருவோம். ஏன்னா இன்னும் நிறைய தமிழ் பள்ளிகளில் வந்து வசதிகள் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கவே தான் இருக்கு, அது யாரும் மறுக்க முடியாது. அப்படின்னும் போது இந்த வசதிகளை மேம்படுத்துவதில் குறிப்பாக பொது இயக்கங்கள் எந்த மாதிரியான உதவிகளோ இல்லை என்ன மாதிரியான செயலாக்கங்கள் செஞ்சிருக்கீங்க, குறிப்பா இந்த கடந்த 5 ஆண்டுகள்? ஓகே, கடந்த 5 ஆண்டுகளுக்கு வருவோம். அதற்கு முன்பதாக இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போவோம். சரி, என்னன்னா இந்த 2009 இருந்து 2018 வரை தமிழ் பள்ளிகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து மிக அதிகமாக மானியம் பெறப்பட்டன. ஆல்மோஸ்ட் 1 பில்லியன். இது வந்து இதுக்கு முன்னாலேயும் நடந்ததில்லை, இதுக்கு பின்னாலே இப்ப வரைக்கும் நடந்ததில்லை. தமிழ் பள்ளிகளுக்கு ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் 990 மில்லியனுக்கு மேல கொடுக்கப்பட்டது. இது நான் இது சொன்னா அரசியல் பேசுறேன் அப்படின்னு வந்துடும். பட் இது அவரு நஜீப் காலகட்டத்தில் இந்த பணம் கொடுக்கப்பட்டது. 90க்கும் அதிகமான தமிழ் பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டன, புதிய தமிழ் பள்ளிகள் உருவானது. இதெல்லாம் செய்யப்பட்டது அந்த காலகட்டத்துல. ஸோ இதுக்கு வந்து என்ஜிஓக்களோட பங்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே தமிழ் அறவாரியம் தான். ஏன்னா நான் ஒரு சொன்னேன், தமிழ் பள்ளிகள்ல பள்ளி வாரியங்கள் அமைக்கிறதுக்கான முயற்சியை தமிழ் அறவாரியம் எடுத்தது. அதுல ஓரளவு வெற்றியும் பெற்று விட்டார்கள். இப்ப 528 தமிழ் பள்ளிகள் இருக்குன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 480 பள்ளிகள்ல இந்த பள்ளி வாரியங்கள் அமைக்கப்பட்டு விட்டது. இந்த பள்ளி வாரியங்கள் அமைக்கப்பட்ட ஒரே காரணத்தினால அந்த பணங்கள் எல்லாம் டைரக்டா வந்து பள்ளி வாரியங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னால வந்து சில அரசியல் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது, அப்புறம் சில தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க வந்து பகிர்ந்தளிப்பாங்க. அந்த பகிர்ந்தளிப்பாங்கன்றதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த பள்ளி வாரியத்திற்கு கொடுக்கப்படுறது முழுமையாக அவங்களே கான்ட்ராக்ட்ல தேடி அரேஞ்ச் பண்ணி பல பள்ளிகள் வந்து புதிய கட்டடத்தை பெற்றார்கள். சோ இதெல்லாம் நடந்தது. இதுக்கு வந்து இந்த வாரியங்கள் அமைக்கப்பட்டது தான் முக்கியமான காரணம். இது வந்து நான் சொன்னது போல 2010 அந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் இந்த பள்ளி வாரியங்கள் அமைக்கப்பட்டன. தமிழ் அறவாரியம் இந்த முயற்சியை மேற்கொள்வதற்கு முன்பதாக மலேசியாலேயே ஒட்டுமொத்தமா ஒரு 7 பள்ளிகள்ல தான் இந்த பள்ளி வாரியம் இருந்தது.
ஆனால் இப்பொழுது வந்து ஆல்மோஸ்ட் 480 ஒரு 500 எட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது சுலபமான காரியம் இல்லை. பள்ளி வாரியம் அமைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதில் பல அரசியல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அதை அமைத்தனால இவ்வளோ பெரிய பணம் தமிழ் பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தமிழ் பள்ளிகளின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு நல்ல உருவாவதற்கு இருந்தது. இன்னும் சில பள்ளிகள்லாம் இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு 7 பள்ளியை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து தமிழ் அறவாரியம் மட்டும்னு நான் சொல்ல வரல. இன்னும் மற்ற சில என்ஜிஓக்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு கொடுக்குற நெருக்கடினாலையும் அவங்க மேற்கொள்கிற நடவடிக்கை இதெல்லாம் பார்த்து அரசாங்கமும் இதுக்கு சில காலகட்டங்களில் ஒப்புதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மகிழ்ச்சி சார். இது ஒரு பெரிய தகவல் தான் மக்களுக்கு பார்வைக்கு. இது வந்து ஒரு முக்கியமான தகவல். இல்ல, இந்த நேரம் இன்னொரு விஷயம், சின்ன விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த நான் சொன்னல ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் கொடுத்தாங்கன்னு. இது வந்து பள்ளி வாரியங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த பள்ளி வாரியங்களை உருவாக்குன பங்கு வந்து தமிழ் அறவாரியத்திற்கு. சோ தமிழ் அறவாரியத்திற்கு ஒரு காசு கூட இந்த திட்டத்துல கிடைக்கல. எங்களுக்கு தனியா இல்ல, நாங்க செடிக் மூலமா எங்களுடைய திட்டங்களுக்கு நாங்க சில நிதி உதவி பெற்றோம் தவிர இந்த பணத்து வந்து எங்களுக்கு ஒரு காசு கூட எங்களுக்கு வரல. ஆனா சமுதாய பார்வை என்னன்னா, பள்ளி வாரியமும் தமிழ் அறவாரியமும் அவங்களுக்கு வித்தியாசப்படுத்தி தரல. ஆக்சுவலி எங்களுக்கு அந்த பணம் வரவே இல்லை. பள்ளி வாரியங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா வெளியில நான் சொன்னல, நமக்கு நாமே தான் எதிரின்னு. அப்ப வெளியே சொல்லும் போது இவனுங்கெல்லாம் அரசாங்கத்துல நிறைய பணத்தை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு செய்யறானுங்க. ஸோ இந்த உண்மையை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். சில பேர் புரிந்தவர்கள் கூட புரியாமல், முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, சொல்லையா இவ்வளவு பணத்தை வாங்கினீங்களே என்ன செஞ்சீங்கன்ட்டு. ஸோ முன்னாள் அமைச்சர், சரிங்களா? அப்போ அரசாங்கத்தில் உள்ள அவங்களுக்கே தெரியல. ஸோ இதுதான் பிரச்சனை. நீங்க கேட்டீங்கல்ல, நம்ம தமிழ் பள்ளிகள்ல என்ஜிஓக்கு பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. தமிழ் பள்ளிகள்ல பிரச்சனை இருக்குன்றதுக்காக என்ஜிஓ தலையிட்டு குரல் கொடுத்து இப்படிப்பட்ட தீர்வு வரும்போது இறுதியில என்ஜிஓ அங்க தாக்கப்படுறாங்கன்றதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல். அப்படி பார்க்கும்போது இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவே ஒரு அடிப்படை நோக்கமாக உருவாக்கப்பட்டது. அதுலேருந்து இன்னைக்கு வந்து 450க்கும் மேற்பட்ட வாரிய வந்து எல்லா பள்ளிகளிலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடிப்படை காரணம் தமிழ் வாரியம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சி. மக்கள் இதை தெரிஞ்சு கொள்ளணும். அதே சமயம் சார், கல்வியை வெற்றுவோம். என்ஜிஓன்னு சொல்லிட்டாலே நிறைய என்ஜிஓக்கள் கல்வி கல்வி கல்வின்னு போறாங்க. ஏன்னா மாணவர்களுக்கு கல்வி மட்டுமே முக்கியம் இல்லை, அதையும் தாண்டி கல்வி பாடத்திட்டத்தையும் தாண்டி என்ஜிஓவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சிறப்பு பயிற்சிகள் வழங்குறீங்க, இது வரைக்கும் வழங்கியிருக்கீங்க? ஓகே, இதுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் உள்ள தமிழ் அறவாரிய தலைவர் பதில் சொல்ல வேண்டும். இருந்தாலும் நான் இருந்த காலகட்டத்தில் நாங்கள் செய்ததை நான் ஓரளவு பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கின்றேன். இந்த நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அளவில் தமிழ் பள்ளி மாணவர்கள் உலகத்தில் எங்கெங்கேயோ போய் அறிவியல், தொழில்நுட்பம், இந்த டிபேட் இதுலலாம் வெற்றி கனிகளை பறித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை மலேசியாவில் ஆரம்பித்தது வைத்ததே தமிழ் அறவாரியம் தான். அது எங்களுடைய இப்போ வந்து அஸ்தி என்ற ஒரு இயக்கம் அதை வந்து சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அப்போ வந்து இப்போ நீங்க கல்வியை தாண்டின்னு சொன்னீங்கல்ல, இது கல்வியை தாண்டி நான் சொல்ல மாட்டேன். இது கல்வியில இது ஒரு பகுதி தான். இந்த அறிவியல் விழா அப்புறம் 21 நாள் ஆங்கில பயிற்சி முகாம், அது வந்து ஒரு 7-8 வருடம் தொடர்ந்து செய்தோம். அது வந்து பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது. அது என்னன்னா, 21 நாள் வந்து அவங்களெல்லாம் ஒரு இடத்துல வச்சு வீட்டுக்கு போக முடியாது, அப்பா அம்மாவை பார்க்க முடியாது, ஆங்கிலம் ஒண்டி தான் பேசணும். தமிழ் அறவாரியம் ஆங்கிலம் செய்ததுன்னு கேட்டுறாதீங்க கேள்வியை. தமிழ் அறவாரியம்ன்றது ஆக்சுவலி தமிழ் கல்வி ஆய்வு மேம்பாட்டு அறவாரியம். ஸோ தமிழ் கல்வின்னு சொல்லும்போது தமிழ் பள்ளியில என்னென்ன பாடம்லாம் படிச்சு கொடுக்குறாங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் ஏதாவது செய்யணும். சில பேர் இந்த கேள்வி முன் வச்சிருக்காங்க, தமிழ் வச்சுட்டு நீங்க ஏன் போய் இங்கிலீஷ்ல கோர்ஸ் செஞ்சீங்க அப்படின்ட்டு. பட் நம்ம அது செய்தோம். அது ஒரு சிறப்பான திட்டம். அப்புறம் வந்து ஒரு திட்டத்தை மாணவர்களை பங்கேற்பாளர்களாக வைத்து நடத்தினா அந்த மாணவன் மட்டும் பயன்பெறுவான். சரி. ஆனா அறவாரியம் இதுக்கும் கொஞ்சம் தாண்டி சிந்திச்சு இந்த பெற்றோரியல் அப்படின்ற ஒரு பயிற்சியை நாங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இம்பாக்ட் அப்படின்ட்டு. அது ஆரம்பத்துல வந்து பாஸ் அப்படின்ற பேர்ல இயங்கி கொண்டிருந்தது. பாஸ்னா பேரண்ட்ஸ் அஷ்யூரிங் ஸ்டூடெண்ட் சக்சஸ் அப்படின்ட்டு, பெற்றோரும் மாணவரின் வெற்றியை உறுதிப்படுத்தலாம் அப்படின்ற திட்டம். இந்த திட்டத்தின் வழி இதனால் வரைக்கும் 20,000க்கு மேற்பட்ட பெற்றோர்களை நாங்க வந்து தயார்படுத்தி இருக்கிறோம், தமிழ் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களை. இது வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப அருமையான திட்டம். இதை வந்து இன்ஃபேக்ட்
தமிழ் அறவாரியம் வந்து இந்த சீனர்களுக்கு வந்து டொங்ஜோங் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு, ஆமா. கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க சீன கல்வியாளர்கள், சீன சமுதாயம் வந்து அவங்கள தான் நம்பி ஒட்டுமொத்த கல்வியோட பொறுப்பையே ஒப்படைச்சிருக்காங்க. இந்த டொங்ஜோங் யாருன்னா, நான் அதை சொன்னல, தமிழ் அறவாரியம் ஒரு கூட்டமைப்பு அமைத்தோம், எல்பிஎஸ், அதுதான் டொங்ஜோங். சீன பள்ளிகளின் பள்ளி வாரிய கூட்டமைப்பு தான் டொங்ஜோங். ஸோ அவங்க இந்த திட்டத்தை எங்கிட்ட இருந்து வாங்கி செயல்படுத்துறாங்க. அப்புறம் இக்ராம் என்ற ஒரு மலாய்க்கார அமைப்பு இருக்குது, அவங்களும் இதை வந்து எங்களிடமிருந்து பயிற்சி பெற்று அவங்க நிறைய பேருக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த பெற்றோரியல் பயிற்சி. அப்புறம் இதை தவிர்த்து என்னுடைய காலகட்டத்திலையும் அதுக்கு முன்பதாகவும் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும், தலைமை ஆசிரியருக்கு தனியா, ஆசிரியர்களுக்குன்னு குர்சோஸ் பெனிங்காத்தான் ப்ரொஃபஷனலிஸ்மா, நிபுணத்துவ பயிற்சியை வழங்கி இருக்கின்றோம். அப்போ வந்து ஸ்காலா பெர் பிரஸ்தாசி திங்கின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட கூறுகள் இருந்தால் தான் இந்த பள்ளி வந்து சிறப்பான பள்ளி. அதில் வந்து இந்த யூபிஎஸ்ஆர் பரீட்சை அந்த காலகட்டத்தில் இருந்தது. இந்த பரீட்சைலாம் வந்து ஒரு பகுதி தான், அதையும் தாண்டி இன்னும் மற்ற எல்லா விஷயங்களும். இது வந்து சரியாக தமிழ் பள்ளி தலைமைத்துவத்திற்கு சென்றடையவில்லை அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்தோம், ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள்லாம் அழைத்து இந்த தலைமை ஆசிரியர்களுக்கான அந்த பயிற்சியை கொடுத்தோம். அதன் பிறகு ஓரிரு தமிழ் பள்ளிகள் இந்த ஸ்டேட்டஸுக்கு வந்தாங்க, ஸ்கோலா பெர் பிரஸ்தாசி திங்கின்ட்டு. அது வந்து ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஓரளவு மானியம் கிடைக்கும், பள்ளிக்கு ஒரு 50,000 வழி கொடுப்பாங்க, தலைமை ஆசிரியருக்கு அது ஒரு பெரிய திட்டம். ஸோ அதுக்கும் நம்மளுடைய பங்கை ஆற்றி இருக்கின்றோம். இன்னும் நிறைய ஆக்சுவலி தமிழ் அறவாரியம் நிறைய ப்ரோக்ராம் செய்திருக்காங்க. தமிழ் அறவாரியம் மட்டும் இல்லை, மற்ற இயக்கங்களும் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டவனால நான் இதை சொல்கிறேன். மேபி இதை விட அதிகமாக செய்தவர்கள் கூட இருக்கலாம். ஆனால் அந்த பள்ளி வாரியம் அமைத்ததுன்னு சொல்கிறேன்ல, அது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா காலத்தின் கட்டாயம் அது கண்டிப்பாக இருந்தனால தான் இந்த அளவுக்கு தமிழ் பள்ளிகள்னால மானியம் பெற முடிந்தது. மகிழ்ச்சி சார். சரி, இப்போ கல்வி அப்படின்னு சொல்லும்போது கல்வியை தொட்டே வந்துட்டு அறிவியலாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதையும் தாண்டி இப்போ குறிப்பாக எல்லா தமிழ் பள்ளிக்கூடங்கள்லையும் சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன். ரைட்? அப்படின்னு சொல்லும்போது இந்த டிஜிட்டலைசேஷன் கற்றல் கற்பித்தல் இந்த முறையை தமிழ் பள்ளிகளில் புகுத்துவதில் குறிப்பாக என்ஜிஓக்கள் எம்மாதிரியான பங்குகள் வகிப்பாங்க? ஓகே, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேனே. இந்த ஸ்மார்ட் போர்ட் அப்படின்னு வந்தது. ஆமாம், இந்த கரும்பலகை ஏற்பட்டு இந்த ஸ்மார்ட் போர்ட் வந்து நிச்சயமாக அதுவும் ஒரு காலத்தின் கட்டாயம்தான். அதை உபயோகப்படுத்தி சிறந்த அளவில் கற்றல் கற்பித்தலை நடத்த முடியும். ஆனால் அந்த ஸ்மார்ட் போர்ட் வந்துடுச்சு, மார்க்கெட்டில் வந்துடுச்சு, பல நாடுகள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அரசாங்கம் அதை பள்ளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கல. எல்லா பள்ளிகளுக்கும் அரசாங்கம் ஸ்மார்ட் போர்ட் வழங்கலை. ஆனால் நீங்கள் தமிழ் பள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தமிழ் பள்ளிகளுக்கு இந்த என்ஜிஓ தான் ஸ்மார்ட் போர்ட் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்திருக்கலாம். அந்த 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 ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க தான் செய்தார்கள். அதே போல இந்த தித்தியான் டிஜிட்டல்னு ஒரு இயக்கம் இருக்கிறாங்க. இவங்க வந்து பல பள்ளிகள்ல வந்து இந்த கம்ப்யூட்டர் சென்டரை உருவாக்கி அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பள்ளி தானாக இயங்கும்படி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா இது எல்லாமே இன்னொரு பிரச்சனை இந்த என்ஜிஓக்களை என்னன்னா, இன்னொரு பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனையே அதுதான், நிதி. நம்ம சில விஷயங்களை தொடர்ந்து செய்யறதுக்கு வந்து நமக்கு நிதி வலுவாக இருக்க வேண்டும். ஸோ அது கிடைக்காத பட்சத்துல நம்மளுடைய நடவடிக்கைகளை நம்ம சுருக்கிக் கொள்வோம். நான் தமிழ் அறவாரியத்துக்கு கூட ஏறக்குறைய இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. பெரிய அளவில் நிதி இருந்த போது பெருசா செஞ்சோம், நிதி குறைவா இருக்கும் அல்லது நிதி வெளியில இருந்து கிடைக்காத பட்சத்துல நம்ம சுயமாக கொஞ்சம் சேர்த்து சின்ன அளவில் சில பயிற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கட்டமைப்பு சார்ந்து நம்ம பேசிட்டோம், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் நம்ம இங்கே பார்க்குறோம். இதில் முக்கியமாக நிதி அப்படின்ற ஒரு டாபிக் இப்போ வந்ததுனால அதை தொட்டி கேட்குறேன் சார். இன்னைக்கு என்ஜிஓ அப்படின்னு சொல்லும்போது என்ஜிஓக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும், இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வருது, இவங்களுக்கெல்லாம் யார் பம்பிங் பண்ணுறா, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் மக்கள்கிட்ட வரும். அந்த மாதிரின்னு சொல்லும்போது இல்லை இது வந்து ஒரு டீம் மட்டும்தான் கொடுக்குறாங்க, இவங்க வந்து அரசாங்கத்தின் காசு மட்டும் தான் பறிக்கிறாங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய வைக்கிறாங்க. அப்படின்னும் போது நிதி உண்மையிலேயே எப்படி பெறுறீங்க, அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? அறவாரியத்துடைய அனுபவத்தின்னு வச்சே நீங்க சொல்லலாம். ஓகே,
நம்ம வந்து ஒரு அரசாங்கத்திடமிருந்து நிதி பெற வேண்டும் என்றால் ரெண்டு வகையா நம்ம நிதி சேர்ப்போம். ஒன்று வந்து சுயமாக சில நிதி திரட்டும் நடவடிக்கைகள் மூலமாக நமக்கு நிதி கிடைக்கும். பெரும்பாலும் தமிழ் அறவாரியம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த காலகட்டத்தில் நிதி திரட்டும் விருந்து செய்வாங்க. அதுல இருந்து ஒரு கணிசமான தொகை கிடைக்கும். ஸோ அது வந்து நாங்கள் சொந்தமாக திரட்டிய பணத்தை வைத்து நாங்கள் சில நடவடிக்கைகளை சொன்னது போல 21 நாள் ஆங்கில பயிற்சி முகாம், அந்த சயின்ஸ் ஃபேர் அதெல்லாம் செய்திருக்கின்றோம். இன்னொன்று என்னன்னா, ஒரு திட்டத்தை நல்லா அடையாளம் கண்டு அந்த திட்ட வரைவு ப்ரொப்போசல் கம்ப்ளீட்டாக செய்து அரசாங்கம்னா அரசாங்கத்துக்கு டைரக்டாக கொடுக்கறது இல்லை, அரசாங்கத்தின் சில இலாகாக்கள் இருக்காங்க, அவங்க மூலமா முன்பு வந்து இந்த செடிக் அப்படின்னு அவங்க பணம் கொடுத்தாங்க. அப்ப நம்மளுடைய இம்பாக்ட் திட்டம் நான் சொன்னேன் அந்த பெட்ரோரியல்னு சொல்லிட்டு பாஸ் ப்ரோக்ராம்னு, அதுக்கு வந்து இரண்டு முறை செடிக் மூலமாக பணம் பெறப்பட்டது. இது வந்து எல்லாரும் வெளியில இருந்து பார்க்கும்போது நினைக்கிறாங்க கொஞ்சம் நம்ம காசு கேட்குறோம் கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு. அது அப்படி இல்லை. முதல்ல வந்து உங்களுடைய கிரெடிபிலிட்டி பார்ப்பாங்க, இந்த இயக்கம் இது வரைக்கும் உருப்படியாக சமுதாயத்துக்கு செஞ்சிருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அழைத்து பேச்சுவார்த்தை நடக்கும். அவங்கள வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். இந்த திட்டம் முக்கியமா அரசாங்கத்துல என்னன்னா இதன் விலை பயன் அது கேட்பாங்க. இது இப்ப செய்யறீங்க, இதனால யார் பயன் பெற போறா, இந்த பயனால என்ன நன்மை. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா சொன்னோம்னா நம்ம கேட்ட திட்டத்திற்கான நிதி நமக்கு கிடைக்கும். இது நான் சொன்னது போல செடிக்கு முன்பு கொடுத்துக்கிட்டாங்க, மித்ரால இருந்து பணம் பெறப்பட்டது. ஆனா பெரிய அளவுலன்னு சொல்றதுக்கு இல்லை, நம்ம செய்யற திட்டங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. தமிழ் அறவாரியம் வந்து என்னுடைய காலகட்டத்துக்கு முன்பதாக திரு பசுபதி அவர்கள் அதுக்கு தலைவராக இருந்தாரு. அப்ப வந்து இந்த நிதியை பத்தி பத்திரிகையிலலாம் வச்சு வாங்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அறவாரியத்துக்கு இவ்வளோ பணம் கிடைச்சிச்சு, என்ன பண்ணாங்கன்னுட்டு. உடனே அவர் என்ன செய்தார்னா, எல்லா தமிழ் பத்திரிகைகள்லையும் நம்மளுடைய கணக்கறிக்கையை பிரசுரிச்சாச்சு கம்ப்ளீட்டா. அப்புறம் இன்னொன்று சொன்னாரு, இந்த எங்க மேல சந்தேகம் வந்ததுன்னா உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோன்னு தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் எங்களுக்கு முன் அறிவிப்பு செய்துவிட்டு எங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் எங்கள் அக்கௌண்ட். அப்போ ஒரு டிரான்ஸ்பேரண்டாக நம்ம அதை செய்திருக்கிறோம். ஆனால் எல்லா இயக்கங்களும் இப்படி செய்கிறாங்களா அப்படின்னா அது எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த செடிக் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தான் புதிதாக நிறைய என்ஜிஓக்கள் பதிவு பெற்றன. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஏற்கனவே நம்ம சமுதாயத்துக்கெல்லாம் செய்திருக்கிறோம், தமிழ் பள்ளிக்கு செய்திருக்கிறோம். நாம் ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன், பதிவு பெற்ற ஒரு இயக்கம் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னன்னா, இந்த நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் வந்து, ஆனால் அந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர்கள்லாம் ஒரு சிலர் அதிகாரத்தில் இருப்பவர்கள், சிலர் கொஞ்சம் அறியப்பட்ட முகங்கள். அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க முகத்துக்காக அவங்களுக்கு மேபி பணம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் முறையாக நிர்வகிக்கப்பட்டதுன்னா அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் அதுல வந்து. ஸோ அதனால நம்ம எப்பொழுதும் ஒட்டு மொத்தமா இந்த என்ஜிஓக்கள் காசு வாங்குறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு அலசி ஆராயறதை விட தனிப்பட்ட முறையில் இந்த ஒவ்வொரு என்ஜிஓ, இப்போ இடபிள்யூஆர்எஃப் இருக்கிறாங்க, அவங்களுடைய காரியத்தை ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சைல்டுன்ற ஒரு இயக்கம் அவங்களும் நல்லா செய்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்தி சயின்ஸ் ஃபேர் இதெல்லாம் இப்போ நல்லா செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை பார்த்து அணுகி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். இது நீங்கள் ஒட்டு மொத்தமாக என்ஜிஓக்களே இப்படித்தான் அப்படின்னு ஒரு பச்சை குத்துனீங்கன்னா அது தவறான ஒரு முடிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.